ப்ரோ வேலை கிடைச்சிருமா ப்ரோ? அதெல்லாம் கச்சிரும் ப்ரோ, மொக்க கதை தான், நீ பைடாத. ப்ரோ எத்தனை ரவுண்டு ப்ரோ இருக்கும்? ரவுண்டு யூன்லாம் இல்லை, உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு நீ ஹெச்ஆரை தான் பார்ப்ப. பார்த்தோன்னே உன்னை பற்றி நீயே பெருமையாக பேசி புட்டாப் துப்பி வச்சிருப்பிய ஒரு பேப்பரு, அதை எடுத்து குத்துரு. ரெசியூமா? ஆ, அதை வாங்கின்னு உன்னை ரூம் உள்ள இட்டுன்னு போயிட்டு இல்லாத ஜோக்கெலாம் காட்டும். நீ எதுக்கும் ஜர்க்காமல் அது கேட்குற கேள்விக்கு இங்கிலீஷ்லேயே கரெக்டாக பேசிட்டேன்னு வை, உன்னை மேனேஜர் ஆண்ட நவுத்தி விட்டுரும். மேனேஜர் கிட்டயா? ஐயா எதுக்கு இப்போ சதற நீ? நான் ஃபஸ்ட் டைமா? ஆமாம் ப்ரோ. அவன்லாம் ஒன்றுமே கிடையாது, குசுமி. நீ அவனை பார்த்து அபாவானின்னா தான் உன்னை வெளியே அனுப்பிச்சிருவான். அவன் என்ன சொன்னாலும் அப்படியே தலையை ஆட்டிக்கோ. நான் ஒன்று கொஞ்சம் சூடு கை கோலிங்களா பார்த்தா தான் அமைக்கிடுவான். கோலிங் இருக்குதுங்களா? வெஜ்ஜி ப்ரோ. நானே சார். ஐயா ப்ரோ, பொண்ணுங்க ப்ரோ. ப்ரோ 5-6 பொண்ணுங்க ப்ரோ. எப்படியா எல்லாத்தையும் அமைக்கிடுவான், இருந்தாலும் உனக்கு கச்சிடும் போ. என்ன ப்ரோ யோசிக்கிற? இல்லை ப்ரோ, இவ்வளோ பெரிய கம்பெனியில் உனக்கு எப்படி ப்ரோ வேலை கிடைச்சிது? ப்ரோ நீ உண்மையிலே இங்கிலீஷ் பேசுவியா? பாத்தியா, நான் பேசுற பாஷையை வச்சு உனக்கு என் மேல டவுட் வருதுல்ல? அங்க பேர் காரு, காருக்குள்ள யாரு? யார் ப்ரோ? எங்க அம்மா நேரு. நேரு என்ன சொன்னாரு? நல்லா படிக்க சொன்னாரு. டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவரு. பத்தாச்சி நவரு பாக்குறாம்ப அந்த கண்ண இவங்களுக்கு மற்றவங்களை எடை பொறுத்தே வேலையா போச்சு. கண்ணாடியா பாரு.